ஷாம்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாங்க. பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு உதவுறது குடும்பமா நண்பர்களா? வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் சொல்லும்போது நண்பர்களேன்னு தான் சொல்லுவோம், குடும்பமே சொல்ல மாட்டோம். இதுவே முதல் பாயிண்ட் நமக்கு. உண்மைதான் ஐயா. முக்கியமான பாயிண்ட்டு பிஎன்ஐக்கு நம்ம எல்லாரும் வந்ததுக்கு காரணம் நண்பர்களாக தான் இருக்குமே தவிர்த்து குடும்பன்றது வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஒரு வாரம் முன்னாடி இருக்குங்க ஐயா, ஒரு டெண்டர் ஒன்று, அதுக்கு வந்து ஒரு மிஷினரி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட அந்த மிஷின் இல்லை. நான் வந்து எங்கள் சொந்தக்கார மாமா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு மாமா என்கிட்ட இந்த மிஷின் இல்லை மாமா, ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க உங்கள் கம்பெனிலேருந்து, இந்த மிஷின் என்கிட்ட இருக்கு, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதெல்லாம் முடியாதுப்பா, எப்படிப்பா சரி வரும் அப்படின்னாரு. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நம்ம சப்போர்ட் டைரக்டர் கிட்ட அன்றைக்கி ஒரு வார்த்தை கேட்டேன். சார் உங்கள்கிட்ட இந்த மிஷின் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன் சார். தோ இருங்க சார்னு 5 நிமிஷத்தில் பேசிவிட்டு எனக்கு அந்த லெட்டர் உடனே கொடுத்துட்டாரு. இதை வந்து இப்போ சொந்தக்காரங்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தா என்றைக்குமே நம்மளை ஒரு காம்படிஷனாக தான் பார்க்குறாங்களே தவிர்த்து நம்ம வளரணும், நம்ம கூட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து வரதே இல்லை. போய் கேட்டால் ஒன்று ஈகோ இடிக்குது, இல்லை ஒரு பக்கம் வந்துட்டு எங்கடா இவன் ஏதாவது நல்லா பண்ண போகிறானோ அப்படின்றது இடிக்குது. இந்த பாயிண்டெல்லாம் வந்து நம்ம சொன்னால் குடும்பத்தில் நம்மளை வில்லன்னிடுறாங்க. 2வது பாயிண்ட்டு, அன்றைக்கி தினேஷ் கடைக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு சொந்தக்கார மாமா எங்கள் கடைக்கு வந்திருந்தார். வந்து பார்த்துட்டு ஒரு பொருளை பார்த்துட்டு, என்னப்பா இது நல்லாவே இல்லை, இதெல்லாம் எப்படிப்பா ஓடும், இதெல்லாம் எப்படிப்பா விற்கும் அப்படின்னு கேட்டு போனார். ஆனால் வந்து அதே பொருளை வந்து தினேஷ் வந்து பார்த்துட்டு அதில் ஒரு குட்டி சேஞ்சஸ் மட்டும் ஒன்று சொன்னார். நீங்கள் இதை வந்துட்டு இப்படி இல்லாமல் ரீவர்க் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. அப்படி பண்ணதுக்கப்புறம் வந்தது தான் வந்து நாங்கள் இப்போ இந்த ரீவர்க் பண்ணுற இந்த எஃப்ஆர்பி டோர்ஸ் வந்து எங்களுக்கு ஹிட் ஆச்சு. ஸோ நண்பர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஹானஸ்டான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. பாசிட்டிவாக இருந்தால் இது நல்லா இருக்குது, இது இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. நெகட்டிவாக இருந்தால் இதை நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் இதே சொந்தக்காரங்களாக இருந்தால் நம்ம கோச்சிக்கூடாது, இல்லை நம்மளோட சொந்தம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சுகர் கோட் பண்ணி அதை வந்துட்டு நல்லா இருக்கு பார்த்துனா நல்லா இல்லாத ஒரு விஷயத்த நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளை அப்படியே அதே இதை வச்சுருப்பாங்க. ஆனால் நண்பர்கள்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா தலையிலே அடிப்பாங்க. இதுதான் வந்து நாங்கள் இந்த இதில் வந்து கன்க்ளூட் பண்ணுறதுங்க. சிறப்பையா, சிறப்பாக பேசினாப்பில். வாங்க ஐயா, நண்பர்னு இவர் சொல்லிட்டாரு, பெரியவரே வாங்க ஐயா. தலைப்பு யார் வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு சம கோவம். பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு உதவுவது குடும்பமே, அது நண்பர்களா, அது தேவையே கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் வந்து இது மாதிரி இருக்கலாமா? வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது? உங்கள் ஃபேக்ட்ரி, உங்கள் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேக் இருக்கான கேட்பாங்க, ஃபேமிலி பேக் இருக்கான்னு கேட்பாங்க. வாஸ்தவையா வாஸ்தவம். ஜேகே எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸு, எஸ்டி ஹாஸ்பிட்டல், மஞ்சு கிளினிக்ஸ், சுகேந்திரா ஹாஸ்பிட்டல், வேதநாயகம் அசோசியேட்ஸ், ஐஎன்சோ எனர்ஜி சொல்யூஷன்ஸ், டாக்டர் சுகன்யா லேசர் டென்டல் கிளினிக், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கா? சிறப்பு. எதுகணியில் உட்காந்துருக்கவங்க 2 பேருமே அவங்க கம்பெனிக்கு அவங்க அப்பா அம்மா பேரை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நண்பர்கள் தான் அப்படின்னு கூச்சநாச்சமே இல்லாமல் வந்திருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஐஎன்சோவில் மிஸ்டர் புக்ஸோட் சார் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக ஸ்கூலில் காலேஜில் படிக்க வச்சா சார் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு கம்பெனி வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் பண்ணலாமான்னு அவங்க அப்பா கிட்ட போய் நிற்கிறாங்க. ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல, அவங்க அப்பா தான் கிட்ட இருந்து கடையை வாங்கி ஒரு கடை வச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு என்னன்னா, நீங்கள் பேச வந்தது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? வீடியோ எடுத்துக்க இல்லை, இதை பேசுகிறதுக்கு காலையில் குடும்பத்துக்கிட்டேருந்து ஒரு டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு ஏஞ்சி வந்துருக்காங்க. வந்து நண்பர்களே அப்படின்னு பேச. இது உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இல்லை நான் இப்படி தான் பேசுனேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? எந்த ஒரு மனசாட்சிக்கும் இல்லாமல் இப்படி வந்து இருக்கீங்க. வியாபார வளர்ச்சிக்கும் இந்த மனித வளர்ச்சிக்கும் அடிப்படை குடும்பம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டோடு தான் இந்த பிஸ்னஸை வந்து டெவலப்பே பண்ணுறோம். ஒரு பெரிய இந்த வாழ்க்கை என்கின்ற வாழை மகம், வாழையடி வாழையாக வாழ்க்கை என்கிற வாழை மகத்து அந்த கான்செப்டில் நம்ம விருந்து சாப்பிட்றோம்னா அறுசுவை விருந்து சாப்பிட்றோம். எது மேலே? வாழை இலை மேலே. அதுபோல தான் நம்ம குடும்பம். மேலே பல சுவைகள் வரலாம்,
ஆனால் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை, அது ஒரு சுவையை கூட்டி கொடுக்கும். அது நம்ம குடும்பமே. எவ்வளோ பேர் 63 வருட பாரம்பரியமான பிஸ்னஸ் சொல்கிறோம். அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? எங்கள் குடும்ப வியாபாரம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது குடும்பமே. அதிகமாக உறுதுணையாக உதவுவது குடும்பமே. நன்றி நன்றி நன்றி. குடும்பம் இல்லாமல் எதுவும் கிடையாதுன்ட்டு. ஐயா சின்னவரே வாங்க. புருஷோத்து உங்கள் நண்பர் என்ன பண்ணாரு? டாபிக் கொடுத்து இதை மட்டும் பேசுங்கன்னா போட்டு எங்களை அடித்து துவச்சிட்டு போயிருக்கீங்க. சார் சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு கவுண்டரு சார் சொல்லியிருக்காரு, ஃபேமிலி வந்து ஐயன் தான் பேர் வச்சுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு பேரை வைக்கல அப்படின்ட்டு. அதாவது அந்த பேரை வச்சாவது ஆஃபீஸில் வந்து டென்ஷன் பண்ண மாட்டாங்க, வீட்டோட இருப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த பேரை வச்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் என் ஒய்ஃபு நீ மட்டும் ஆஃபீஸில் போய் நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்க, நான் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம்லாம் கேட்குறாங்க. ஏம்மா உன் பேரில் தான்மா பிஸ்னஸே இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்லி தான் அந்த பேரை வச்சுமே தவிர்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு மேலே வந்து அக்கறை இல்லாமல் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வேணால் நீங்கள் சொல்லலாம், ஃபேமிலியில் ஹெல்ப் பண்ணாங்க கொடுத்தாங்க. உண்மைதான், ஃபேமிலி வாழ்க்கைக்கு முக்கியம்தான், பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியம்தான். ஆனால் அதே பிஸ்னஸை திரும்ப அப்படியே கவுத்து போடுறதும் அதே ஃபேமிலி தானே தவிர நண்பர்கள் கிடையாது. அதாவது அந்த ஒரு படத்தில் கூட இருக்கும், இப்போ ரீசெண்டாக அந்த ரியோ படத்தில் கூட ஒரு ஃப்ரெண்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் அந்த பொண்ணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும். அது மாதிரி தாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மக்கிட்ட ஆகும்னு பேசுறது, அந்த பிஸ்னஸ்க்காக நாம் ஓடி உழைக்கும் போது நீ ஏன் கூட இருக்க மாட்ற, வீட்டில் தங்க மாட்ற, குழந்தை குட்டியை பார்க்க மாட்றன்னா எப்படி பிஸ்னஸை வளர்க்குறது? சரி, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் என் பசங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாம் எப்பப்பெல்லாம் தோண்டு போகிறோமோ அப்போ நம்ம நண்பர்களை வச்சு அவங்க மூலயமா எங்கள் பிஸ்னஸை நாங்கள் வளர்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டாவது, இப்போது இங்கே இருக்கிற லைவ் எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஐயா. பிஎன்ஐ ஜாயினிங் நான் வந்து 100% உண்மையாக சொல்கிறேன், என் நண்பர்கள் சொல்லி தான் நான் பிஎன்ஐக்கு வந்தனே தவிர என் ஒய்ஃபு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீ வந்து கும்பால் அடிச்சிட்டு இருக்க, நீ இதில் வேற புதுசாக ஒரு குரூப்பில் போய் சேர போறியான்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி பிஎன்ஐயில் சேரும்போது கேட்டாங்க. ஆனால் என் நண்பர்கள் சொன்னாங்க, மச்சி பிஸ்னஸ் ஸ்லோவாக இருக்குன்ற, உனக்கு கான்டாக்ட்ஸ் வேணும்னா நீ பிஎன்ஐக்கு வா அப்படின்னு. அப்போது நண்பர்கள் சொல்லி தான் நான் பிஎன்ஐக்கு வந்தேன். ரெண்டாவதுங்க ஃப்ரீடம். இப்படி நாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்தியாவில் அப்படியே ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னைக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணமோ அந்த ஃப்ரீடம்ன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாமல் போயிடுச்சுங்க. என்னன்னே தெரியல. ஃப்ரீடம்னா என்னன்னு நான் கேட்டுட்ருக்கேன், என்னையே நானே கேட்டுட்ருக்கேன். எங்கே இருக்க, எப்போ வருவேன், யார் கூட போனேன், அமைதி புரியுது, ஏன் சீக்கிரம் வந்த, ஏன் லேட்டா வந்த, இதெல்லாம் கேள்வி கேள்வி கேள்வி. அதாவது கேள்வி கேட்டே ஒரு மனுஷனை கொல்லணும்னு நினைச்சா அந்த ஃபேமிலியை தவிர வேற யாராலையும் முடியாதுங்க. எந்த நண்பனாவது கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? வா மச்சி போலான்னு கூப்பிடுவான். ஆனா வீட்டில் அங்க போனேன், ஏன் இங்க போனேன், ஏன் இங்க இவங்கள்ட்ட என்ன நான் பேசிட்டு இருந்தேன், எங்க பிஎன்ஐல ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கேங்க, யார் கூட பேசிட்டு இருக்க, என்ன சிரிச்சு சிரிச்சு பேசுற, நீ கல்யாணம் பண்ணி நீ சிரிச்சதே கிடையாது அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த சோஷியல் ஈவெண்ட்டு ப்ரோக்ராம் அது இதுன்னு போகிறோம்ல, இதெல்லாம் யாருக்காக போகிறோம்? நம்ம என்ன ஜாலியாக போய் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறோம்? அங்கே போயாவது நம்ம ஏதாவது பசங்க கூட பேசி பிஸ்னஸை வளர்க்கலான்ட்டு. இதில் நீ அந்தந்த மீட்டிங்லாம் முன்னுரிமை கொடுத்து போகிற. என்னைக்காவது எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், சரி ரைட்டு வா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்க மாமா எல்லாரும் வருவாங்க. என்ன தம்பி எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, வேலைலாம் எத்தனை மணிக்கு போகிற, எத்தனை மணிக்கு வர, சம்பளம்லாம் கரெக்டாக வருதா, இஎஸ்ஐ பிஎஃப்லாம் உண்டா, யோ யார் யா நீ, நான் தொழில் பண்ணுகிறேயா, எனக்கெல்லாம் ஆஃபீஸ் கிடையாதுயா, யார் யா நீ. அப்போது ஒரு ஃபேக்கான நம்ம கிட்ட வந்து அவங்க அக்கறையை காட்டுவாங்க. அதாவது 2 மாதத்துக்கு ஒரு டைம் நம்மளை பார்த்து ஆவுன்னு பேசுவாங்களே தவிர நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது கூட அந்த ஃபேமிலி மெம்பருக்கு தெரியாது. அப்போ இதில் எங்கேருந்து ஃபேமிலி வந்து எங்களுக்கு அக்கறையை காட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க? ஹாப்பினஸ், அதை என்னைக்கு அந்த ஃப்ரீடம்ன்ற வார்த்தை போச்சோ அதுக்கப்புறம் ஹாப்பினஸ்ன்ற வார்த்தையும் போச்சு. அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த பக்கத்தில் நல்லா இருந்தால் யாருக்கும் பிடிக்காது, நம்ம அந்த மாதிரி தான் இங்கே நாங்கள்லாம் நல்லா இருக்கிறது. ஒரு சில கேங்லாம் இருக்குது, எப்படிடா இவன் நல்லா இருக்கான் அப்படின்றத தேடி 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 எப்படி இவனை மாட்டி விடலான்ற கேங்லாம் இருக்குது. அதில் முக்கியமானது அங்கே உட்காந்துருக்கிறதெல்லாம் அதில் அடங்கும். அதாவதுங்க இப்போ அவங்க ஃபேமிலின்னு சொல்கிறது நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சூரிய வம்சம் தேவயானி மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சிருக்கலாம், அதனால் அவங்க ஃபேமிலின்றதை ஒத்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு மைனா பட செகண்ட் ஹீரோயின் மாதிரி எப்போ வருவேன், யார் கூட இருக்க அப்படின்னா, ஏன்னா பிஎன்ஐல தாண்டி இருக்கேன், பிஎன்ஐ முடிச்சுட்டு ஒரு வேலையாக போயிருக்கேன், அதெல்லாம் தெரியாது. எப்போ வருவேன், இப்போ
இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி எங்கள் பிஸ்னஸை முன்னேற்றுறது, எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம்தான் ஐயா, கஷ்டம்தான். உன் கஷ்டம் புரியுதுயா. பிஸ்னஸ் ஐடியாஸ், நம்ம லாஸ்ட்டாக பிஸ்னஸ்க்கும் வந்துடுவோங்க. இப்போது பிஸ்னஸ் ஐடியான்னும் போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா நம்ம யார்கிட்ட போய் நம்ம உதவின்னு கேட்போம் ஐயா? சக பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்போம். வேறு ஏதாவது ஒரு தொழில் நம்மளை விட பெரிய ஆள் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஐயா இது மாதிரி நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், என்னோட வந்து இப்படி லாஸில் போயிட்டுருக்கு, இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இதே நீங்கள் வீட்டில் போய் யார்கிட்டயாவது உங்கள் வீட்டில் போயிட்டு பிஸ்னஸை பற்றி உங்களால் டவுட்டு கேட்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் பிஸ்னஸை பற்றி பேசினாலே எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன இது, அதாவது சம்பளம் மட்டுமே, சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக நம்பிட்டு இருக்கிற ஃபேமிலியை தாண்டி எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது, எங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் மறந்தே போயிடுச்சு. இது பத்தாவதுக்கு குழந்தைகள் வேற, அதையும் வேற எங்கள் தலையில் கட்டி இதில் எங்கே நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வாழ்கிறோன்றதே தவிர நாங்கள் நல்லா இருந்தால் தானே எங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதுக்கு எங்கள் நண்பர்கள் தான் முக்கியமேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கஷ்டம்தான் ஐயா. வாங்க சோமசுந்தரம் ஐயா. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் BNI ஆஸ்பயர் ஃபேமிலிக்கு வணக்கம். ஆஸ்பயர் ஃபேமிலிக்கு சொல்லலாம். பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு உதவுவது நண்பர்களே என்று தீர்ப்பளிக்க காத்து கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் மாம்ஸ் அவர்களுக்கும் வணக்கம். மாம்ஸ்னா சொந்தங்க, குடும்பத்தில் உள்ளவங்க தான் மாமான்னு கூப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடுவாங்க, மாமான்னு கூப்பிட்டா அப்படியே நம்ம பொண்டாட்டி முறைக்கும். ஏண்டா உன் ஃப்ரெண்டு மாமான்னு கூப்பிட்றான், நம்ம மகளை கரெக்ட் பண்ண பார்க்குறான். நான் மச்சின்னு கூப்பிட்டா அம்மா முறைப்பாங்க, ஏண்டா உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ண பார்க்குறான் உன் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. இப்படி இதில் பல குழப்பங்கள் இருக்குது. பங்காளின்னு கூப்பிடுவாங்க, ஹாய் பங்க்ஸ் அப்படின்னுவாங்க. பங்காளின்னு கூப்பிட்டா டேடி முறைப்பார், என் சொத்தில் பங்கு கேட்க வரான்டா உன் நண்பன் அப்படின்ட்டு. அதனால் நண்பர்கள் என்றைக்குமே தொல்லை தான். வீடு வரைக்கும் அவங்க வரலாம், வீட்டில் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் வீட்டில் தங்குறதுன்ற உரிமை குடும்பத்தார்களுக்கு மட்டுமே தான் உண்டு. சார், ஒருத்தர் பிஸ்னஸ் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது அவர் நண்பர்கள்ட்ட பல பேர்கிட்ட உதவி கேட்குறாரு. பொருளாதார உதவி எங்கேருந்தும் கிடைக்கல. தன் மனைவிகிட்ட கேட்குறாரு. தான் கட்டியிருந்த திருமாங்கல்யம் தாலி சரடு வரைக்கும் கலட்டி கொடுத்தாங்க. அவங்க தான் சுதா நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோடைய மனைவி. இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து உழைச்சதுல இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே மிக மிக பெரிய கம்பெனியான HCL சிவநாடார் அவர் ஃபேமிலியோட உழைச்சதுனால தான் இந்த அளவு ஹைட்டில் இருக்கிறாரு. சன் டிவி கலாநிதி மாறனுக்கு உதவியாக அவங்க மனைவி காவேரி மாறன் தான் உதவுனாங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணு காவியா மாறன் தான் வந்துட்டு இருக்காங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணல சார். அதே மாதிரி ஷாம் சார் சொன்னார், பல மாமாக்கள்கிட்ட உதவி கேட்டாராம், எந்த மாமாவுமே உதவி பண்ணலையாம். அவங்களாம் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சார், உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. புருஷோத் சாரை பற்றி சொல்லியே ஆகணும் சார். உங்களை வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து ரசித்தோம் சார். உங்கள் பேச்சு பிரமாதமாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் மனைவி இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய பிளேவாயாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட மனைவி இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக உங்களுக்கும் வளர்ச்சிக்கு காரணம் குடும்பம் தான் சார். உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி நீங்கள் BNIயில் சேர்ந்துருக்கலாம், ஆனால் துட்டு 56,000 ரூபா யார் கொடுத்தது? உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாரா? அது உங்கள் குடும்பத்தோட காசு தான் சார். ஆக பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத விட குடும்பம் தான் உதவுவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன சார்? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் குடும்பன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை தான். நம்ம எங்கேயாவது ஒரு மனசில் பலவீனமாக இருக்கிறோம், அதை ஒய்ஃப் கிட்ட கூட கன்வே பண்ண முடியல அப்படின்னும் போது, மச்சான் ஃப்ரீயாக இருக்கியாடா, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, மச்சான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைடா பிஸியாக இருக்கேன், நம்ம எதுவாக இருந்தாலும் சாட்டர்டே 6 o'clock மேலே பார்டரில் சந்திப்போம், அங்கே ஃப்ரீயாக பேசுவோம் அப்படின்வான். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டிப்பான முறையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி பிஸ்னஸ் வளர்ச்சிக்குன்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸால் பிரயோஜனமே இருக்காது சார். இப்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், புருஷோத் சாரே எடுத்துக்குவோம். அவர் வந்து ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போகிறாரு, அவரோட வியாபார ரீதியாக காட்டுறாரு, எங்கே அந்த கிரிட்டு வாங்குறாரு,
எப்படி கனெக்ஷன் பண்ணுறாரு, எப்படி கவர்மெண்ட்லேருந்து சப்சிடரி வாங்கி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த 3வது நாள் அவன் ப்ராஜெக்ட் எடுத்துருவான். இதே உங்கள் குடும்பத்துக்கு காமிச்சிங்கன்னா உங்கள் அண்ணனோ தம்பியோ இருக்காங்க அப்படின்னா, அண்ணன் நீ போய் ப்ராஜெக்ட் எடுன, அந்த எலக்ட்ரீஷியன் வரலாற்றாலும் என்னென்ன நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன்னே அப்படின்னு பிஸ்னஸ்க்கு உதவியாக இருக்கிறது குடும்பம் மட்டும்தான் இருப்பாங்க. இவ்வளவு ஏன் சார் அண்ணாமலைன்னு ஒரு மிகப்பெரிய ஆள், அவருக்கு அசோக்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்புல, 10 கிரவுண்டு வச்சுருந்தார் சார். அவர் 10 கிரவுண்டையும் அசோக்குக்காக ஃப்ரீயாக கொடுத்தாரு சார். அதில் அவர் ஹோட்டல் கட்டினார் சார். இவர் வந்து பால் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார் சார். பால் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரே நாள் நைட்டில் புல்டோசர் விட்டு அண்ணாமலை வீட்டை இடிச்சிட்டாரு சார். அந்த நாள் டைரியில் குறித்து வச்சுக்க, காலண்டரில் குறித்து வச்சுக்கன்னு சொன்ன அண்ணாமலை தன் ஃபேமிலியோட குஷ்புவும் மனோரமாவையும் சேர்த்துக்கிட்டு அன்னைக்கு வரைக்கும் வெறும் பால் வித்துக்கிட்டு இருந்தவர் பால்கோவாவும் பால் பீடாவும் விற்க ஆரம்பிச்சார் சார். ஒரே பாட்டுல முன்னேறி அசோக்க ஜெயிச்சு காமிச்சாரு. அது மட்டும் இல்ல சார், குருபாய்னு ஒருத்தவர் குஜராத்ல பிறந்து துருக்கியில போயிருந்தாரு. துருக்கியில போய் ஜாலியா ஒரு பாட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இங்க வந்தாரு குஜராத்துக்கு, வேலை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு மும்பைக்கு வந்தார். மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பிஸ்னஸ்க்கு பணம் வேணுமேன்றதுக்காக ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணி அவங்க கொண்டு வந்த வரதட்சணையில் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அவருக்கு பேரலைஸ் ஆச்சு. அப்போ கூட அவங்க பொண்டாட்டி ஐஸ்வர்யா ராய் தான் வந்து கோர்ட்டில் வரைக்கும் ஆஜராகி அவரை காப்பாற்றினாங்க. அவருக்கு பிஸ்னஸ்க்கு உதவியாக இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். வேதநாயகம் சார் வாங்க. உண்மைதான். நம்ம பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு உதவுவது குடும்பமே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பால்கோவாவுக்கு தான் பெரிய ஆளானாரு. மன்றத்தின் சார்பிலும் ஆஸ்பயர் குடும்பத்தின் சார்பிலும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கிவர்ஸ் கெயின்னு நம்ம சொல்கிறோம். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு பிஎன்ஐயில் ஜாயின் பண்ண உடனே பிஎன்ஐ மெம்பருக்கு தான் பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது எங்கள் வீட்டில் என்ன கேட்டாங்க, உனக்கு பதிலுக்கு அவங்க கொடுத்தாங்களா, நீ ஏன் போய் வாலண்டியராக போய் கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இந்த கிவர்ஸ் கெயின்றதுன்னா நம்ம கிவராக இருப்போம். நண்பன் தான் கிவராக இருப்பான். முதல்ல கொடுப்பான், எதிர்பார்க்க மாட்டான். குடும்பம் எல்லாத்தையும் எதிர்பார்க்கும். நண்பன் வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் நண்பன் எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கொடுப்பதில் தானே மகிழ்ச்சி, அது திரும்ப நமக்கு பன்மடங்காக வரும். அதுதான் இந்த கிவர்ஸ் கெயின். இந்த கிவர்ஸ் கெயின் மட்டும் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது வந்து நம்ம பிஎன்ஐ சொல்லக்கூடிய அனைத்து இந்த 7 கோர் வேல்யூஸ் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். லைஃப் லாங் லேர்னிங். குடும்பத்தில் இருக்கவங்களால லேர்ன் பண்ண முடியுமா? நீங்கள் படித்ததே மறந்து போயிடும். பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸு, சொந்த பந்தத்தினால எந்த ரிலேஷன்ஷிப்பாவது நம்ம பில்ட் பண்ணுறோமா? இல்லை. நண்பர்களால் நண்பனின் நண்பன் அவனின் நண்பன் நமக்கு ரிலேஷன்ஷிப்பு நம்ம நெட்வொர்க்கு பெருசாகிட்டே போகும். ஆனால் குடும்பம் என்ன பண்ணுன்னா ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறது தான் பார்ப்பாங்க. அடுத்தது இன்னோவேஷன். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல முட்டுக்கட்டை போடுவாங்க வீட்டில் இருக்கவங்க, எதுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வேணான்னு. ஆனால் நண்பன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சூப்பர் மச்சான் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது பிழை இருந்தால் கூட முதல்ல உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். ரெக்கக்னிஷன். உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறது நண்பன் தான், குடும்பம் கிடையாது. நடுவர் அவர்களே, ஒரு நம்ம முருகன் சார் ஐயா சொல்லும் போது சொன்னார், மயிலாட் டைவர்ஸ் வேணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்கள தான் போய் கேட்க முடியும், நண்பர்களை போய் கேட்க முடியுமான்னு. குடும்பத்தில் பிரச்சனைன்றதுனால தான் டைவர்ஸுக்கே வந்து நிற்கிறாங்க. எந்த நண்பனாவது இன்னொரு நண்பனை டைவர்ஸ் பண்ணதா வரலாறு உண்டா? நடுவர் அவர்களே வரலாறு உண்டா? நான் பார்த்தது இல்லையா? நான் பார்த்தது இல்லை. நடுவர் அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம இவர் சோமசுந்தரம் சார் வேற சொல்கிறார், வீட்டில் தங்குறதுக்கு உரிமை வந்து சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தானா, நண்பர்களுக்கு கிடையாதானே. நண்பன் வந்து இதயத்தில் உங்களை தங்க வைப்பான். சொந்தக்காரன் வீட்டில் கூட ஏதாவது சொந்தக்காரன் உள்ள வந்தாலே கதவை சாத்துறா அப்படின்னு நண்பன் இதயத்தில் தங்க வைப்பான் உங்களை. ஆமாம். அடுத்ததாக நடுவர் அவர்களே, இன்னும் நேரம் கருதி சுருக்கமாக, மனைவி அப்படிங்கிறவங்க வந்து உயிருக்கு உயிராக, உணவுக்கு உப்பாக, வீட்டுக்கு விளக்காக தான் இருக்கணும். பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கவே கூடாது ஒருபோதும். நிச்சயமாக இருக்கவும் முடியாது. ஏன்னா பிஸ்னஸில் வந்து நம்ம டெசிஷனை வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கணுங்க. ஒரு பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், நம்ம பிஸ்னஸில் வளர்ச்சி வேணும்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். இதே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களை பிஸ்னஸில் விட்டு பாருங்களேன், எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன், இல்லை நாளைக்கு எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. பிஸ்னஸில் ஒரு டிஸ்பியூட் வந்தால் கோர்ட் இருக்குது, பிரதீப் வேதநாயகர் இருக்கிறாரு, வக்கீல், கோர்ட்டில் போய் உங்களுக்கு கேஸ் அடிக்குவார். இதே ஃபேமிலி, உங்கள் பிஸ்னஸில் உங்கள் ஃபேமிலி விட்டு பாருங்களேன், அவங்களுக்கு 1008 கோர்ட் இருக்கும். அம்மா கோர்ட்டு, மாமியார் கோர்ட்டு, அது இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கோர்ட்டு வச்சுருப்பாங்க. அனுபவம் இல்லைங்க நடுவர் அவர்களே, வாட்ஸ்அப் குரூப்பில் வேறு கோர்ட்டு வச்சுருக்காங்க. அதில் ஏதோ இந்த பிஸ்னஸ் சம்மந்தம் இல்லாத அத்தை வந்து அட்மினாக இருக்கும். மச்சினிச்சி தினம் காலைல குட் மார்னிங் போட்டு ஒரு ரோஜா பூ கொடுக்கும்.
பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரச்சனை லாஸ் ஆகிடுச்சுன்னு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில். இது எதுவுமே தெரியாமல் மாமா ஒருத்தர் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்னு பூங்கொத்து அனுப்புவார். கொடுத்து வச்சவரியா, கொடுத்து வச்சவர். ஆக உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு குடும்பம் ஒருபோதும் பங்கு வகிப்பதே கிடையாது. பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு உதவுவர்கள் நண்பர்கள் தான். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டு இருக்குது, அதில் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க வந்து நம்ம ஒரு உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ப்ராஜெக்ட் ஓகேவா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நேற்று சண்டை போடும் போது நீ ஒன்று சொன்னிய ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகும்? எப்படி நமக்கு பிஸ்னஸ் கிடைக்கும்? நண்பர்களே, பிஸ்னஸுக்கு ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்கள பிஸ்னஸ் கொண்டு வந்து வச்சிங்கன்னா 24x7 நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது தான். அதாவது நடுவர் அவர்களே, குடும்பம் வேறு, பிஸ்னஸ் வேறு. பிஸ்னஸ் பற்றி நீங்கள் குடும்பத்தில் பேசக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களை பிஸ்னஸில் ஈடுபடுத்தவே கூடாது. இன்னும் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்கள் பிஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தையை நீங்கள் நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்கணும். அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுறது நண்பர்கள் தான். குடும்பத்தில் இருக்கவங்க வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு உதவுறதே கிடையாது. இன்னொன்று, உங்களுடைய குழந்தையை உண்மையில் சுமந்தது உங்கள் மனைவி. 10 மாதம் சுமந்து அந்த வழிகளை தாண்டி அவர் வந்து சுமந்து உங்களுக்கு குழந்தையை ஈன்று எடுத்து கொடுத்துருக்காள். அவர் ஏன் நீங்கள் திரும்ப பிஸ்னஸுக்கு கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க? வீட்டில் ராணி மாதிரி வச்சு அழகு பாருங்களேன். லைஃப் பார்ட்னர் ஒருபோதும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக முடியாது. அது வாழ்க்கைக்கும் அழகல்ல, பிஸ்னஸுக்கும் அழகல்ல. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே, எந்த பலனும் எதிர்பார்க்காமல் நமக்கு உதவுவது நட்பு மட்டும்தான். அதற்கு உதாரணம் இந்த பிஎன்ஐ ஆஸ்பைர் சாப்டர் நடந்தது. என்னுடைய அண்ணன் உதயன் அண்ணனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது நண்பர்கள் தானே வந்தாங்க, குடும்பம் வந்துச்சா, சொந்த பந்தம் வந்துச்சா? எனவே பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது நண்பர்களே என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அன்பு பிஎன்ஐ ஃபேமிலி நண்பர்களே, இங்கே நிறைய பேர் ஆரம்பிக்கும் போதே ஒத்துக்கிட்டாங்க. வருமானம் பிஎன்ஐ ஆஸ்பைர் ஃபேமிலி, பிஎன்ஐ ஆஸ்பைர் ஃபேமிலி. இங்கே ஒருத்தர் வந்து நண்பர்கள்லாம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா மைனா மாரி ஒய்ஃப் தான் கிடைக்கும். ஃபேமிலி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா சூரியவம்சம் மாரி கிடச்சிருக்கோம். அவர் யார் அவசரப்பட்டு நண்பர்கள் பேச்சை கேட்டால் அப்படி தான் ஆகும். நண்பர்கள் வந்து குடும்ப வளர்ச்சிக்கு உதவுவாங்களான்னு கேட்டால் உதவாங்க. ஆனால் பிஸ்னஸுக்கு உதவாங்களான்னு கேட்டால் யோசிக்கணும் சார். ஒரு பில்டிங் நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 மாடி பில்டிங் கட்டுறீங்கன்னா நீங்கள் ஜன்னல் வைப்பீங்க, நெட்வொர்க்கிங் அது மூலிமா பார்ப்பீங்க, உலகத்தை எல்லாத்தையும் பார்ப்பீங்க, அது ரொம்ப முக்கியம் தான். ஆனால் பேஸ்மெண்ட்டு இல்லைனா பில்டிங்கே செஞ்சிடும். அந்த பேஸ்மெண்ட் யார் போடுறது? குடும்பம். உங்களை நண்பர்களை காட்டுறதே அந்த நல்லா வளர்க்குற குடும்பம் தான் உங்களை நண்பர்களை காட்டி கொடுக்குது. அந்த குடும்பம் இல்லைனா நீங்கள் நல்ல நண்பர்கள்ட்டே போக மாட்டீங்க. ரெண்டாவது, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க நெட்வொர்க்கிங், நண்பர்கள் மூலிமா தொடர்பு போகிறது, பிஸ்னஸ் வளருது. ஒய்ஃபை மாரிங்க. ஒய்ஃபை என்ன பண்ணுவோம்? நல்ல சிக்னல் இருந்தால் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் இருந்தால் நல்லா இருப்பாங்க, இல்லைனா கெட்டு போயிடுவாங்க. கெட்டு போன குடும்பம் யாராக இருக்காங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது எங்கள் அப்பா மோசம் பண்ணு சொல்லுவாங்களா? 100 ஆனால் நண்பர்களில் கூட தாங்க இருந்தான், நல்லா தாங்க இருந்தான். ஒரு 1000 ரூபா கேட்டாங்க, ஃபோன் சுவிச் ஆஃப். எந்த அப்பாவாவது நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன்ப்பா, பஸ்ஸுக்கு பணம் இல்லைன்னு கேட்டால் அவர் முதல்ல கிளம்பி வருவாருங்க. எந்த நண்பர் வருவான்? முதல்ல 2 ப்ளூடிக் வரும், 2வது கால் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிள்னு வரும். அவ்வளோதான் மேட்ரு. அதே 6 மணிக்கு மேலே மச்சி ஓப்பன் த பாட்டில்னு கூட்டு பாருங்க, டபுள் டிக் வரதுக்குள்ளாமல் நிற்பாங்க வந்து, அதான் மச்சி ஓப்பன் த பாட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் சக்ஸஸ் பண்ணும்போது நிறைய பேர் உங்க கூட வருவாங்க. ரோட்டில் போகிற ஒருத்தர் கூட நீங்கள் ஜெயிச்சுட்டு போகிறீங்க, இங்கே பிஎன்ஐ மீட்டிங்கில் அண்ணன் ஜெயிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் போகும்போது சார் சூப்பராக பேசுங்க சார் கைத்திட்டு போவாங்க. ஆனால் வீக்காக போகிறவங்கள யாருமே பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுவா? அவங்க ஃபேமிலி தான் தோளில் தட்டி கொடுக்கும். பரவாயில்ல, அடுத்த பிஎன்ஐ மீட்டிங்கில் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது யார்? ஃபேமிலி தான் சார். ஃபேமிலி தான் என்றைக்கும் நீங்கள் தோல்வியடையும் போது உங்களுக்கு தோலை தட்டும். நண்பர்கள் நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு கூட சந்தோஷமாக கை தட்டுவாங்க. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். நம்மளை எப்பயுமே கதை சொல்கிறதா நம்மளுக்கு ஈஸியாக டைம் வளர்த்தலாம். ஒரு உலகத்தில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருந்தது. அங்கே ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் ஈவினிங் அந்த பையனை ஸ்கூல் பிரின்ஸிபல் கூப்பிட்டு ஒரு லெட்டரை கொடுத்து உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுன்னு தம்பின்னு அனுப்பிச்சிட்டார். அந்த லெட்டரை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தா அந்த அம்மா அந்த லெட்டர் படிச்சுட்டு தேம்பி அழுகுறாங்க. இவங்களாம் எப்படி அழுகுறாங்களோ, குடும்பம் இப்படி இருக்குன்னு அதுமாரி தேம்பி அழுகுறாங்க. அந்த பையன் என்னம்மா அழுகுறீங்கன்னு கேட்டோடனே, தம்பி அந்த லெட்டரில் வந்து நீ தான் அந்த ஸ்கூல்லேயே ரொம்ப பிரில்லியன்ட்டு, உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அங்கே வாதியாருங்களே இல்லை, அதால் நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னோடனே அந்த அம்மாவே அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க, மென்டார் ஆனாங்க. அந்த பையன் சாதாரணமாக வளரலைங்க, உலகம் போற்றும் பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்தான். இன்றைக்கி எல்லாம் லைட்டு போட்டு நம்ம பார்க்குற லைட்டை கண்டுபிடிச்சது, விளக்கை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பையன். அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நிறைய அவார்டு வாங்கி உலகத்தில் பெரிய லெவலில் போயிட்டார்.
அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா வாழ்ந்த வீட்டை பார்க்க போகிறாரு. பார்க்கும்போது அவங்க அம்மா நினைவாக இல்லை பொட்டிலாம் இருக்குது. அந்த பொட்டியை திறந்து பார்க்குறாரு, அதே லெட்டர் அங்கே இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பி அவர் திரும்பி எழுதுறாரு. என்னடா அவர் எழுதுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பையனுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அவனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, நாங்கள் அவனை வச்சு ஸ்கூல் நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு அதில் எழுதி இருந்தது. ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அந்த சின்ன வயசில் அந்த பையனுக்கு நீ ஜெயிப்படா, நீ தாண்டா பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம இன்னைக்கு கரண்ட் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, உலகம் வெளிச்சமாக இருக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கி அந்த அம்மா கொடுத்த நம்பிக்கை. ஸோ இங்கே பிஎன்ஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னா சின்ன வீடு கட்டுறேன்றாரு. அந்த வீடை கட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வாடகை எப்படி வைக்க போகிறாரு, அதுலேயும் அவங்க ஃபேமிலி தான் தங்க வைக்க போகிறாரு, அவர் தான் போய் குடும்பம் நடத்த போகிறாரு. அது குடும்பம்னு அவர் சொல்லும் போது அந்த தோல்வி ஒத்துக்கிட்டாருங்க. லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப். எந்த ஃப்ரெண்டாவது உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டு எத்தனை பேருங்க இருந்திருக்கான்? நீங்கள் ஏரியாம்பா பிஎன்ஐ வந்த பிறகு எத்தனை பேருக்கு இங்கே இருக்கா முன்னாடி ஃப்ரெண்டு? இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டெல்லாம் எங்கே போகிறாங்க? ஆனால் உங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பசங்களும் என்னைக்கு உங்கள் கூட இருப்பாங்க, லாஸ்ட் ஸ்டாண்டிங் அவங்க தான். அதுதான் லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்ன்றது ஃபேமிலி தான் கொடுக்கும். ஆமாம் சார். ஆனால் சார் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லித்தராத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எமோஷ்னல் கேபிட்டல். நீங்கள் ஒரு இடத்துல வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்கள் வெற்றி வந்து வாசப்படியை தட்டும், உங்களை வந்து வானளவில் உச்சிக்கு போவீங்க, உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தான் சார் சூப்பர்னு சொல்லுவாங்க சார். ஆனால் உங்கள் பிஸ்னஸில் ஒரு நாள் திடீர்னு ஒரு அடி விழுது, பேங்க் லோனை கட்ட முடியாத மாரி ஒரு சூழ்நிலை வருது. அன்னைக்கு நீங்கள் ரொம்ப மன உடைஞ்சு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா, வீட்டில் கதவை தட்டினோடனே உங்கள் முகத்தை பார்த்தோன்னே அம்மா கேட்குற ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? சாப்பிட்டியா தம்பி, சாப்பிட்டியா? அந்த வார்த்தையை உங்கள் நண்பன் கூட கேட்க மாட்டாங்க. முதல் வார்த்தை அம்மா கேட்பாங்க. அதை தாண்டி போனீங்கன்னா அப்பா தோளில் தட்டி கொடுத்து உட்கார தம்பின்னுவார். அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் நீங்கள் படுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இன்னைக்கு நாள் நம்மளுக்கு சரியில்லைங்க, நாளைக்கு எல்லாமே சரியாயிடணும் இவங்க சொன்னாங்க. அருமை. நண்பர்கள் நம்மளுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்கன்னு சொன்னாங்க. சார் அது இஎம்ஐ வட்டி கொடுக்கணும், இல்லைன்னா டிரான்சாக்ஷன் திரும்பி கொடுக்கணும். இவன் திரும்பி வாங்கிட்டே இருக்க நண்பர்கிட்ட நீங்கள் யாராவது போவீங்களா? பிஸ்னஸில் கிவ்வர்ஸ் கெயின். நம்மளோட பிரின்சிபல் பாலிசி என்னன்னா, கிவ்வர்ஸ் தான் கெயினாங்க. ஃபேமிலியே கிவ்வர்ஸ் தாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா சுத்தமாக கட்டி கொடுப்பாரு, ₹1 இருக்காது, சுத்தமாக கொடுப்பாரு. எந்த நம்பிக்கையில்? என் பையனை நான் எப்படியாவது மேலே கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கம்தான். அவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அவங்களுக்கு திரும்பி செய்யணும்னு இருக்காதுங்க சார், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதான் அவங்க எதிர்பார்ப்பு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க திரும்பி செய்யணும்னு சொன்னார், அவங்க இவங்களை எதிர்பார்க்குறேன்னு. அவங்க என்ன போகிறாங்க, சொத்தை வாங்கி தனியாக ஒரு பேரில் எழுதிக்க போகிறாரா? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதான் சார் எதிர்பார்ப்பு. அதுதான் சார் ஃபேமிலி. சார் நண்பர்கள் என்றைக்கும் தேவை தான் சார். அவங்க உங்களுக்கு எப்பயுமே சந்தோஷத்தில் தோள் கொடுப்பாங்க, குடும்பம் உங்களுக்கு சோகத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும், நீங்கள் சோர்ந்திருக்க டைமில் உங்களுக்கு தோள் தட்டும், உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்கும் சார். வேர் இல்லாத மரம் இல்லை சார், வேர் தான் சார் குடும்பம். ஸோ குடும்பம் தான் ஒரு பிஸ்னஸ்க்கு எல்லாருக்கும் மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறது, அவங்க லைஃப் லாங் வளர்கிறதுக்கு அதான் இருக்குது. கிவ்ஸ் கெயின் ஃபேமிலி. தேங்க்யூ சார். பக்கத்தில் இருக்கிறவங்களும் அருமையாக பேசுனாங்க. ஒருத்தன் வந்து ஒரு இளைஞன் பிஸ்னஸை தொடங்கணுன்றான், அப்பா கிட்ட போய் நிற்கிறான், அப்பா பிஸ்னஸ் பண்ணுப்பா அப்படின்னு. அவர் கேட்குறாரு, என்னடா கண்ணா எவ்வளோடா கையில் வச்சுருக்க அப்படின்னு. ஏமி லேதுப்பா அப்படின்றான். என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறான், அவனும் கூட சும்மா தான் இருக்கான். அப்பா இந்தாடா என் பென்ஷன் அமௌண்ட்டு, போய் செய்டா, நீ நினச்சதை செய்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பிஸ்னஸை எடுத்து பண்ணுறான். அந்த பிஸ்னஸ்ஸு நல்லா போகும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க 10 பேர் வந்து சேர்றாங்க, அப்படியே பயணிக்குது. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு 4 பெரிய மனுஷனை காட்டி விடுவோம், அதான் ரெஃபரல்னு சொல்கிறாங்க இந்த பிஎன்ஐயில். அந்த ரெஃபரல் கொடுக்குறவன் ஃப்ரெண்டு தான். வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வர புருஷங்காரனை கைகால் அமுக்கி விட்டு, என்னங்க ஆச்சு, பிஸ்னஸ் நல்லா இருக்கா, எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, களைப்பாக இருக்கீங்களேன்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி மன நிம்மதி கொடுக்குறோம். வீட்டில் தான் கிடைக்கும் அந்த நிம்மதி. வெளியில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாமச்சான் வெளில போகலான்னு சுற்றலாம், ஆனால் என்ன தான் வெளியில் சுற்றினாலும் வீட்டுக்கு வந்து டென்ஷனாக இருக்குமா, இந்த டீல் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆறுதல் கொடுக்கறது நம்ம குடும்ப உறுப்பினர் தான். அது இல்லாமல் நம்ம 2-3 பிள்ளை குட்டிங்க, நம்ம மாமா மச்சான் எல்லாத்தையும் வீட்டில் இருக்க நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான். இந்த அரவணைப்புலாம் வீட்டில் தான் கிடைக்கும். இந்த பக்கம் சொல்கிறாங்க,
வீட்டில் எங்கேங்க நிம்மதியே கிடையாது. அவ்வளோ அலுப்பு அலைச்சல். மைனா படத்தை உதாரணமாக சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே வரணும். டேய் நான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா கஸ்டமர்கிட்ட. இப்போ இங்கே வரணும். டீல் முடிய போது இது கால் பண்ணாது. ஏன் ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம்? கஷ்டம் இல்லையா? சின்ன பையன் எப்படி டீல் பண்ணுவார்? கஷ்டம்தான். ஆண்ட்ரோர்லாம் டேக்கிள் பண்ணுவாங்க ஈஸியாக. இவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வந்து அடிதடி தான், கை கலப்பு தான். எப்படியா நிம்மதி இருக்கும்? வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க ஐயா, மணிகண்ட ஐயா. வீட்டுக்கு வீட்டு வாசப்படி தானுங்களே. பாவம் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எல்லாம் முட்டி மோதி மேலே வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தடை இருக்குது. அந்த பிஸ்னஸை எடுத்து நாமளும் பெரிய ஆள் ஆயிடணும்னு ஒரு வைராக்கியம் இருக்குது. அப்படி வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் தானே தூக்கி விட முடியும். இந்த மாதிரி கேட்டு இது பண்ணால் எப்படி பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம்தான். இந்த பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்து வச்சவங்க. சூரியவம்சம் படம் தேவையான மாரி கிடச்சிது. என்ன பண்ணுறது? கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. சில இடத்துல பார்க்குறோம் பிஸ்னஸ் பிளேஸ்லேயே குடும்பம் வந்து வேலை செய்யும். ரிசப்ஷன் ஒர்க்கை வீட்டுக்காரம்மா பார்த்துக்குவாங்க. குடுக்கல் வாங்கல் வரவு செலவு கணக்கை அப்பா பார்த்துக்குவார். அம்மா வீட்டில் புள்ள குட்டிங்களை பார்த்துக்குவாங்க. நல்ல குடும்பம் தானே. பிஸ்னஸ்லையும் இன்வால்வ் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் தானே. பிஸ்னஸ்னால் இப்படி தான், ரெஃபரல்லாம் இப்படி தான், பிஎன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்கல்ல. நீ கஷ்டப்படாதையா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் இதை பார்த்துக்கிறேன். என்ன ப்ரொடக்ஷன் போதா, வியாபாரம் ஆகுதா, கல்லால் நான் உட்காந்துக்கிறியா? நீ நம்பிக்கையாக போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, ஜுரமாக இருக்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடியா, நான் பார்த்துக்கிறேன். மதியானம் சாப்பிட்டு நீ சாப்பிட்டு வாயா, சாயங்காலம் வா, தூங்கி ஏஞ்சி வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடையை பார்த்துக்கிறது. குடும்பம் தானே நம்பி விட முடியும். சரி, வீட்டில் பிரச்சனை, என்ன பண்ணுறது? வெளியில் வந்தால் வேறு வழி இல்லை. நண்பர்கள், ரெஃபரல், மச்சான் ரொம்ப இதாக இருக்குடா, டைட்டாக இருக்குது, பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, ஆனால் வந்து எனக்கு சில அமௌண்ட்லாம் வராமல் இருக்குது. சி நீ இப்படி பண்ணு வச்சு, அவன்கிட்ட அப்படி பேசு, வா நான் போய் ஏதாவது பேசிட்டு வருமா, கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுவா. இங்கே தானே இருக்கு, நைட் ஏறுனா கோயம்புத்தூர் போயிடலாம், வா போய் என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுவா சொல்லு அப்படின்னு சொல்லி 4 பேர் போய் பேசி அந்த வரா கடனை வாங்கிட்டு வர்றது. மச்சி இது இப்படி கொஞ்சம் மாற்றி பண்ணுடா பிஸ்னஸை, இன்னும் நல்லா இதாகும். ஏன் இந்த ஊரில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க, கடை அங்கே போடு, பிரான்ச் இங்கே போடு அப்படின்னு ஐடியா கொடுக்குறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான். தொழில் வல்லுநர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நண்பர்கள் தான். குடும்பத்தில் எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் ஒரு வேலை விஷயமா அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு, காரில் இடம் இருக்குல்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கூடயே வருவாங்க. நான் பிள்ளை குட்டிங்க நாங்கள் போய் ஓரமாக உட்காந்துக்கிறோம், நீ போய் உன் பிஸ்னஸை முடிச்சுட்டு வா. ஏய் அங்கே போனால் ஒன்றும் பண்ண முடியாது, கூட 2 பேர் பிஸ்னஸ் ஆளுங்க வராங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் வரேன், நீ போகிறல்ல, ஒரு ஊராக போகிற, சென்னை போகிற, அங்கே போகிற, இங்கே போகிறல்ல, என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும்? ஏய் இப்போ போயிட்டு வந்துடுறேன், அடுத்த வாட்டி உன்னை கூப்பிட்டு போகிறேன், இப்படி தான் நீ சொல்லிகிட்டு இருக்க, பிஸ்னஸ் அலைஞ்சிட்டு இருக்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. பய பிள்ளைங்க வேறு ரூட்டுக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும்? என்னதான் உங்கள் குடும்பத்தில் அரவணைப்பு கிடைச்சாலும், என்னதான் சப்போர்ட் கிடைச்சாலும், இங்கே நண்பர்கள் வந்து இவங்களுக்கு வேற ஒரு குடும்பத்தில் சப்போர்ட் கிடைக்காம நண்பர்கள் விதத்தில் சப்போர்ட் கிடைச்சாலும் 2 பேருக்குமே ஆறுதல் வந்து 2 இடத்துலையுமே கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இது மட்டும்தான் நம்ம சொல்லிட முடியாது, குடும்பம் மட்டும்தான் நம்ம சொல்லிட முடியாது. 2 பேரோட அரவணைப்பு இருந்தால் தான் நாம் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து முன்னேற்ற பாதைக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும். அதனால் நான் என்ன தீர்ப்பு சொல்கிறேன்னா, 2மே தேவை. பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு குடும்பமும் வேணும், நண்பர்களும் வேணும், குடும்பமும் வேணுன்றதை சொல்லி வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.